நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இதுக்கு முன்னாடி நான் போட்டுக்கிட்டு இருந்த பதிவுகள்ல எல்லாமே திமுகவுக்கு ஆதரவு போலவும், பிஜேபிக்கு எதிர் போலவும் அப்படி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் விளக்கம் குடுக்குறேன். என்னன்னா, இப்ப நம்ம என்ன கட்டத்தில தெரியுமா இருக்கோம்? இந்த நெக் ஆஃப் த மூவ்மெண்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில நிக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னாக்க, அம் இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான ஒரு கட்சின்னா அது பிஜேபி தான். எங்கெங்கன்னு சொல்றேன் கேளுங்க. ஆ ஆதார் கார்டுன்ட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா? உலகத்திலேயே மக்களுக்கு ஆதார் கார்டு நீ எடுத்தே ஆகணும், இல்லாட்டினா ஃபைனு அப்படின்ற மாரி பயமுறுத்தி எடுக்க வச்சு, கடைசியில ஆதார் கார்டு செல்லாது, ஆதார் கார்டு இதுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு கட்சி இந்தியாவுல பிஜேபி மட்டும் தான். உலகத்துல வேற எந்த நாட்டிலயுமே இது கிடையாது. இந்த ஆதார் கார்டுக்கு நம்ம எவ்வளோலாம் ஃபைன் கட்டி எடுத்துருப்போன்றத யோசிச்சு பாருங்க. ஆதார் கார்டு இது பண்ணல, அதில பேர் சேர்க்கல, அந்த ஆதார் கார்டுற பேங்க் அக்கவுண்டோட சேர்க்கல, அப்படின்ற மாரிலாம் நம்ம ஃபைன் கட்டி ரூ. 1000 கட்டி நம்ம வந்து அத சேர்த்துருக்கோம். நெறைய பேருக்கு இது தெரியும். ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் ஓட்டு லிஸ்ட்டுக்கு வந்து ஆதார் கார்டுலாம் செல்லாது. நீ இத்தன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ட்டு சொல்றாய்ங்க. இது ஒண்ணு. அத விடுங்க. இப்ப வட மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க, அட்ரஸே இல்லாதவன் நெறைய பேர் லட்சக்கணக்கான பேருக்கு ஓட்டுரிமை கார்டு குடுத்து ஓட்டு போட வச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் ராகுல் காந்தி எடுத்து அதெல்லாம் டீட்டெயிலா காட்டின பிறகு என்ன சொல்றாங்க, வீடு இல்ல அவனுக்கெல்லாம். அவன்லாம் ஒரு பாலத்துக்கு கீழ கிடக்குறான். அவனும் இந்த நாட்டு பிரஜை தான. அவனுக்கும் ஓட்டு உரிமை வேணும் தான. அப்படின்னு சொல்ற நீ, இங்க வீடு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசென்ஸு, பான் கார்டு எல்லாம் வச்சிருக்கிற எங்கள போட்டு அலக்களிக்கிற. இந்த பிஜேபி அரசு. இதுலேருந்து உங்களுக்கு புரியுதா இவங்களுடைய அஜெண்டா என்னான்ட்டு? ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்தீங்களா? இந்தியாவுல நடக்கிற நெறைய விஷயங்கள கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெட்ரோல பாருங்க. மன்மோகன் சிங் இருந்தப்ப எவ்வளோ பேரல் எவ்வளோ தூரம் அதிகமா இருந்தப்ப, அவரு எவ்வளோ கம்மியா பெட்ரோல் குடுத்துட்டு இருந்தாரு. இப்ப பேரல் எவ்வளோ கம்மியா ஆன பிறகும், இவங்க எவ்வளோ தூரம் பெட்ரோல் அதிகமா குடுத்துட்டு இருக்காங்கங்கிறத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இல்லையா? அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த ராணுவ அதிகாரி ஒருத்தரு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த மாரி இவங்க வந்து முஸ்லிம் வெறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, ராணுவத்திலேருந்து 20,000 முஸ்லிம் இளைஞர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. 20,000 20,000ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா? இப்ப கரூர்ல நடந்த விஜய் கூட்டத்த விட டபுள் மடங்கு அதிகம். அந்த விஜய்க்கு வந்துச்சுல்ல கூட்டம், அத விட டபுள் மடங்கு அதிகம். அவங்கலாம் வெளியேறுறாங்க, இத விட்டு. வெளியேறுனா என்ன ஆகும்? நம்ம நாட்டுடைய அந்த பாதுகாப்பு கட்டமைப்பு சீர்குலையாது? அத பத்திலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த பிஜேபி அரசுல இருக்கிற பெரிய தலைவர்கள் மேல பெரிய பெரிய கிரிமினல் வழக்குகள்லாம் இருக்கு. கொலை வழக்குல இருந்து கிரிமினல் வழக்கெல்லாம் இருக்கு. ஏன் இந்த கட்சியவே மோசமான கட்சின்னு சொல்றேன்னாக்க, இந்த பில்கிஸ் பானு வழக்குல அந்த பிஜேபிக்காரங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, குழந்தைய கால புடிச்சு சதுரங்க அடிக்கிற மாரி அடிச்சு கொன்னுருக்காய்ங்க. எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு செயல் அது. அ அப்படி கொன்னுட்டு, அவைங்கெல்லாம் உள்ள போனவைங்கள விடுதலை பண்ணுது இந்த பிஜேபி அரசு. அத விடுதலை பண்றப்ப, அந்த பிஜேபி அரசுல அரசு பதவியில இருக்கிறவங்க, கட்சி எம்பி, எம்எல்ஏ இந்த மாரி இருக்கிறவங்க வந்து போய் ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேற்றுருக்கிறாங்க. அப்பன்னா அந்த கட்சி எவ்வளோ மோசமான கட்சின்னு பார்த்துங்க. இப்ப ஏதோ பீகார்ல நடந்த தேர்தல்ல, அ ஓட்டு வந்து 42,00,000க்கு தான் அங்க முன்னாடி எல்லாருக்கும் ஓட்டர் லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. ஆனா 45,00,000 ஓட்டு வந்து பதிவாயிருக்கு. அது எப்படி? அப்படின்னா, அதுக்கு இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த கேப்ல எல்லாம் சேர்ந்துட்டாய்ங்க அப்படி. என்ன மக்கள எவ்வளோ தூரம் இவங்க முட்டாளா நெனச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காய்ங்க. ராமர் கோயில் விஷயமே வச்சுங்களேன். அங்க என்ன நடந்துச்சு? தீர்ப்பு எப்படி வந்துச்சு? ராமர் அங்க பொறந்தாருங்கிறதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா பெரும்பான்மையான மக்கள் ஏன் இது நாசகார கும்பல் இது. இப்ப தீர்ப்பு எப்படி வந்துச்சு? அங்க ராமர் கோயில் கட்டிக்கலான்னு தீர்ப்பு வந்துச்சுல்ல? ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா நாட்டுல? ஒண்ணும் நடக்கல. இல்லையா? இதுவே அந்த தீர்ப்பு, இல்ல அந்த இடத்துல பாபர் மசூதி தான் வரணும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருந்ததுன்னா, இந்த நாடு அன்னைக்கு கொந்தளிச்சிருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாய்ங்க தெரியுமா? இந்த பிஜேபி கும்பலு, இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலு, நாட்டையே கொளுத்தியிருப்பாய்ங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு குடுத்தாங்க. வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த மாரி குரங்கு கூட்டம் நெறைய இருக்கு. அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பே குடுத்தாங்க. அந்த மாரி
நீங்கள் நிறைய இடங்கள்ல கவனிச்சிட்டு இருக்கலாம். அந்த பிஜேபி எவ்வளோ வக்கரமாக எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி நடத்துதுங்கிறது. இந்த அதானி அம்பானிக்கு வந்து லோனை போட்டு கொடுத்து கடனை கொடுத்து திரும்ப அதெல்லாம் வராமல் வாரா கடன்லாம் அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுறது, எவ்வளோ மோசமான விஷயத்தை நம்மலாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த பண மதிப்பு இழப்பு விஷயம், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டோம், செத்தோம். இன்னைக்கு எங்கே போச்சு அந்த 2000 நோட்டு? 2000 புழக்கத்திலே காணுமே. 500 தவிர நீங்களாம் கிட்டத்தட்ட நான் பார்த்து எப்படி 2000 நோட்டை பார்த்து 2-3 வருஷம் ஆச்சு. 2000 நோட்டு என் கண்ணுக்கே தெரில. இந்த படத்தில் கிடத்துல காட்டினாதான், வேற எங்கேயும் என் கண்ணுக்கு தெரில. அந்த பணம்லாம் எங்கே போணுச்சு? போச்சு அது. இதனால என்ன மாற்றம் நடந்துச்சு? ஒன்றுமே இல்லை. இவங்க எப்படி தெரியுமா, முட்டாள்தனமான ஒரு முடிவை ரொம்ப தைரியமாக பண்ணுவாங்க. முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை ரொம்ப தைரியமாக பண்ணுவாங்க அந்த பிஜேபி குரூப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு பார்ப்பாங்க. சில நேரத்தில் மிக பிரில்லியண்டான விஷயமும் பண்ணுவாங்க. அந்த பிரில்லியண்டான விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுக்கணும்னாக்க இந்த நம்ம இந்திய அரசுலேருந்து எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சியில் இருக்கிற பிரதமர், உச்ச நீதிமன்றத்தில் உள்ள ஒரு நீதிபதி வேணும். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த தீர்மானம் போடணும். சில முக்கியமான தீர்மானங்கள் இவங்க தான் சேர்ந்து முடிவெடுக்கணும். ஆனால் இவங்க இதை எப்படி மாற்றுறாங்க? உச்சநீதிமன்ற நீதிபதி தேவையில்ல, ஆளுங்கட்சியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமரும், அதில் 3வது ஆளாக ராகுல் காந்தி. இப்போ ராகுல் காந்தி சொல்கிறது எங்கே எடுபடும்? எடுபடவே எடுபடாது. அந்த மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. என்ன, ஞானேஷ்குமாரை வச்சு இவ்வளோ தப்புக்கள்லாம் பண்ணணும். ஆனால் ஞானேஷ்குமார் அங்கே மாட்டிக்கக்கூடாது, அவரை இந்திய அரசு தண்டிச்சிடக்கூடாது. அதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ராகுல் இவர் அமித்ஷாவும் மோடியும் தானே அந்த இதில் மெஜாரிட்டி. இவங்க ஒரு தீர்மானத்தை அங்கே போடுறாங்க. என்னன்ட்டு, இந்த மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரியை கைது பண்ணக்கூடாது, தண்டிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தப்புலாம் நடக்குது. அதனால தான் இன்னும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இந்திய அரசு தடுமாறிட்டு நிற்கிது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு வச்சுட்டாங்க. இதை அங்கவே தடுத்துருக்கணும். எங்கே அந்த திட்டம் இது கொண்டு வந்தாங்கல்ல, இந்த 3 பேர் மட்டும்தான் அந்த இதில் இருக்கணும்ட்டு. அவங்க இந்த தலைமையான ஆட்களுக்கான சட்டத்திட்டத்தை வகுக்கிறதா இந்த 3 பேர் தான். இப்போ இவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமாக. இவங்களோட அஜெண்டா என்ன தெரியுமா? சர்வாதிகார ஆட்சி. ஹிட்லர் எப்படி ஆட்சி பண்ணார், அந்த மாதிரியான ஆட்சி. அந்த ஹிட்லர் கூட இந்த யூதருடைய இனவெறுப்பில் மட்டும்தான் அவர் இருந்தார். அந்த யூதர்களை மட்டும்தான் அழிக்கிறதுக்காக இருந்தார். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தால் இந்துலாம் அழிஞ்சு போடுவான். இந்துன்னெலாம் இருக்க மாட்டான். அழியறதுன்னா எப்படி? அதாவது இந்த காலில் இரும்பு குண்டு கட்டிக்கிட்டு நிறைய படங்களில் பார்த்துருப்போம் தெரியுமா, அடிமையாக உட்காந்துருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போகிற சூழ்நிலை உருவாகிடும். அதனால் எப்பவுமே இது கொஞ்சம் யோசிங்க. எல்லாருமே இவன் ஊழல் ஆட்சி பண்ணான், அவன் ஊழல் ஆட்சி பண்ணான். ஆமாம், அதிமுகவுலேயும் ஊழல் ஆட்சி பண்ணதா நிறையா அப்பையிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். திமுகவுலேயும் ஊழலாட்சி பண்ணதாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த ஊழலாட்சி பண்ணினாலுமே தமிழ்நாடு முதன்மையில் நின்றுட்டுருக்கு. அதனால் ஊழல் பண்ணுறதை நான் சப்போர்ட் பண்ணலை, அதை நம்ம தடுப்போம். அதுக்காக இந்த ஒரு குரூப் உள்ளே வந்துருச்சுன்னு வைங்க, இதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும். இங்கே ஊழலாட்சின்னா கூட நீ போராடுற, எதிர்க்கிற, ஸ்டாலினை உட்காந்து திட்டுற, நம்ம முதல்வர்னு கூட பார்க்காம யூடியூப்பில் சோசியல் மீடியாக்கள்லாம் நம்ம வந்து திட்டுறோம். ஆனால் அந்த ஆட்சி வந்துருச்சு, பிஜேபி ஆட்சி வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. இடையிலேயே அந்த மாதிரிலாம் சட்டம் போட்டாங்க. இந்த மாதிரிலாம் அரசுக்கு எதிராக இது பேசக்கூடாது, அரசுக்கு இதுவாக இது பண்ணக்கூடாதுலாம் என்னென்னமோ போட்டாங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஏன்னா அப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த இந்திய அரசியலை கவனிக்காமல் தற்குறிக்கெல்லாம் நீங்கள் வந்து கொடி பிடிச்சிட்டு போகாதீங்க. சும்மாவாவது உட்காந்துருங்க, மற்ற ஆளுங்க பார்த்துப்போம். ஏன்னா சும்மா போயிட்டு சும்மா கிடக்கிறவனுக்கெல்லாம் கொடி பிடிச்சி தூக்கி விட்டுக்கிட்டு இந்த நாட்டை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பண மதிப்பிழப்பு விஷயத்தில் பிஜேபிக்காரங்களுடைய பணம் எல்லாமே முன்னாடியே சேஃப்டி பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. எப்படி? அப்போ ஆல்ரெடி இவங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ நீதிபதி இல்லை வச்சுங்க, கோர்ட்டில் எந்த நீதிபதியாவது இந்த பிஜேபி அரசுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகுறப்ப மிகப்பெரிய போஸ்டிங் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. இதில் எவ்வளோ அப்பட்டமாக பண்ணுறாங்க. இதெல்லாமா பார்த்து உங்களுக்குலாம் தெரியல? பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? இல்லை எவனாவது காதில் ஏதாவது ஓதிட்டு போனானாக்கா அதை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அலைவீங்களா? நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இனிமேலும் நம்ம விழிக்கலைன்னாக்க அவ்வளோதான். மீண்டும் இங்கே இந்த பூமியில் சனாதனமும் சர்வாதிகாரமும் தலை தூக்கும். அதுதான் உங்களோட அஜெண்டாவே.
அப்படி இருக்கணும், அப்படி இந்த நாட்டை கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட அஜெண்டாவே. அதை கொண்டு வந்துருவாங்க. பின்னாடி குத்துதே குடையுதேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்ட்டு. அந்த மாதிரி ஆயிடும். நாளைக்கு இப்போ இந்த ராகுல் காந்தி இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்புனதே எனக்கெல்லாம் முன்னாடியே வருத்தம். இவங்க இவ்வளோ பெரிய கட்சியாக இருந்துக்கிட்டு இவங்க அப்பட்டமாக இப்படி ஒரு ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிக்கிறாங்கன்றது கடைநிலை பாமரனுக்கே தெரிய வருது. ஏன் இவங்கெல்லாம் கம்முன்னு இருக்காங்க அப்படின்ற ஒரு இது எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப லேட்டாக தான் அவர் வந்து இறங்கியிருக்கிறாரு. 3வது எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு இறங்கியிருக்கிறாரு அவர். நம்மளாம் ரொம்ப பேராபத்தில் இருக்கோம். இதே ஆட்சி முறையை இங்கே தமிழ்நாட்டு உள்ள கொண்டு வரதுக்கு இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. மத்தியில் எப்படி நடந்துட்டு இருக்கோ அதை அப்படியே தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம உஷாராக இல்லை, நம்ம தெளிவாக இல்லைன்னாக்க மாட்டிப்போம். அதாவது அதான் அவங்களுக்கு தலையாட்டுற குரூப்பை வச்சு சில விஷயங்களை சாதிச்சிட்டாங்கல்ல. இந்த அதிமுகவை வச்சுட்டு சில தீர்மானங்களில் கையெழுத்து வாங்கி அதன்படி தானே இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நடக்குது. நீங்கள் ஏதோ ஒரு புரிதலில் யார் மேலேயோ வெறுப்பை காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு கொள்ள கும்பலுக்கு வழியை திறந்து விட்டுட்ருக்கீங்க. அதை முதல்ல பாருங்கள், கூர்ந்து கவனிங்க. ஒன்றும் அரசியலை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, நீங்கள் ஆதரவு பண்ணுங்க. இல்லையா, நல்ல தலைவர்கள் நல்ல கருத்துக்களை யாராவது சொல்கிறாங்களோ உட்காந்து கவனித்து அதன்படியாவது நடங்க. நீங்களாவும் நினச்சிக்கிட்டு சரி இந்த கட்சிக்கு போனால் நமக்கு இப்படி மரியாதை, இந்த கட்சிக்கு போனால் சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்ட்டுலாம் போனீங்கன்னா இந்த டோட்டல் ஜெனரேஷனையே நீங்கள் வந்து காலி பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த இங்கே நடக்கிற இந்த இந்திய அரசியலில் இப்போ இது ரொம்ப முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த கட்டத்தில் நம்ம வந்து உஷாராக இல்லைன்னாக்க அடுத்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. நான்லாம் 2வது எலெக்ஷன் அந்த மத்தியில் பிரதமருக்கான 2வது அவர் பிரதமர் ஆனப்பே சொன்னேன், 3வது இவர் பிரதமர் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இங்கே வேற ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாலே இருந்து ராகுல் காந்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களோட பித்தலாட்டத்தெல்லாம் எடுத்து வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ தூரம் ஃப்ராடு பண்ணியிருக்குன்றத அப்பட்டமாக வெளியில் போட்டு காட்டியுமே இன்னும் இந்த எலெக்ஷன் கமிஷனை கலைக்கல பாருங்கள். இன்னும் பிடிச்சி உள்ளே போட்டுருக்கணும்ல அவங்களெல்லாம். ஆனால் போடலை பாருங்கள். இது ஜனநாயக நாடு. நமக்கு சுதந்திரம் என்ன? சுதந்திரம்னா என்ன? நமக்கு ஓட்டுரிமை வந்தது தான் சுதந்திரம். அந்த ஓட்டுரிமையை திருடிக்கிட்டு இருக்கிறாங்க, பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இவங்களை கைது பண்ண முடியாத அளவு, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாத அளவு முன்னாடியே சட்டத்தை திருத்திட்டு பண்ணுறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட கும்பல் இது. எல்லா விஷயத்துலையுமே கொலை கூட பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நடந்திருக்கு. யார் யாரெல்லாம் பிஜேபி அரசுடைய பித்தலாட்டங்களையும் ஃப்ராடுகளையும் அவங்களுடைய திருட்டுத்தனையும் வெளிக்கொண்டு வர முயற்சி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலத்தை விட ரொம்ப சிறப்பாக யோசிக்கிறவங்க. ஆனால் சில தற்குறிங்க தான் இங்கே சுற்றிக்கிட்டு நாட்டை கெடுக்கிறதுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னாக்க நம்ம நாடு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து கையாளணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். பார்த்துங்க. நன்றி.